இந்த வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி ஒரு 2 இன்ஃபர்மேஷன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஆண்களுடைய உடல்நலம், பெண்களுடைய உடல்நலம், கர்ப்பிணிகள், தாம்பத்தியம், லவ் டிப்ஸ், குழந்தையுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல தனித்தனியா பிரிச்சே குடுத்துருக்கேன். ஸோ நீங்க எந்த விஷயத்த அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்களோ, அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல இப்போ வந்து நான் Facebookலயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். Facebookல வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு Facebook ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்கள டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த லிங்க்க கிளிக் பண்ணுங்க. ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேஜ ஃபாலோ பண்ணுங்க. இனி YouTube போலவே நீங்க Facebookலயும் வீடியோக்கள் பார்க்கலாம். சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். காலையில பாத்ரூம் போனா முக்க வேண்டி இருக்கா? நான் மொத்தம் வந்து ஒரு 5 விஷயத்த சொல்லப் போறேன். அதுல வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் ஜூஸோ இல்லன்னா வந்து இஞ்சி டீயோ இதெல்லாம் நீங்க வந்து உங்க வீட்டிலேயே செஞ்சு குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு வந்து பாத்ரூம் வந்து ஸ்மூத்தா போகும். இது போக இன்னும் பல விஷயங்கள் நான் சொல்லப் போறேன். அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பாருங்க. சாப்பிடுறதை விட கஷ்டமான விஷயம் அது நன்றாக ஜீரணிப்பதுதான். ஜீரண சக்தி ஒழுங்காக இருந்தாலே போதும், நம் உடல் உறுப்புகள் சீராக இருக்க ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் ஜீரண செயல் மூலம்தான் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உணவிலிருந்து பெற முடியும். சில பேருக்கு என்னதான் சாப்பிட்டாலும் ஜீரணித்து விடும். சில பேரோ சாப்பிட்டா ஜீரணிக்குமா என்ற சந்தேகத்திலேயே சரியாக சாப்பிடக் கூட மாட்டார்கள். இந்த ஜீரண பிரச்சனை மலச்சிக்கல், உடல் ஆற்றல் குறைதல், குடல் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, வயிற்று மந்தம், வயிற்றெரிச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். இதனால் ஒட்டுமொத்த குடல் உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு ஆரோக்கியமும் கெடக்கூடும். மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த ஜீரண பிரச்சனை உடல் எடையை கூட அதிகரித்து ஆரம்பித்துவிடும். உடல் எடை அதிகரிக்கும் போது எல்லா விதமான நோய்களும் கூட நம்மை தொற்றிக்கொள்ளும். எனவே இது கண்டு கொள்ளாமல் விடக்கூடாது. சோடா போன்ற பானங்களை நீங்கள் பயன்படுத்தினாலும் இந்த ஜீரண பிரச்சனை சரி செய்ய நான் சொல்லக்கூடிய இந்த 5 இயற்கை வழிகளை நீங்கள் கையில் எடுத்தாலே போதும். எளிதாக சரி செய்து விடலாம். சரி வாங்க இப்ப நான் உங்களுக்கு அந்த 5 விஷயத்தை பத்தி சொல்லப் போறேன். நம்பர் 1 நார்ச்சத்துக்கள் அடங்கிய உணவுகள். காய்கறிகள், பழங்கள் போன்ற விஷயங்களில் அதிகமான நார்ச்சத்துக்கள் அடங்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆப்பிள், கீரைகள், ஓட்ஸ், நட்ஸ் போன்ற உணவுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்கள் குடல் இயக்கத்திற்கு உதவும், மலச்சிக்கலை போக்கும், ஜீரண சக்தியை மேம்படுத்தும். 2வது, நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் சரி, நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அவசரமாக உணவை விழுங்காதீர்கள். நன்றாக உணவை வாயில் வைத்து பற்களால் மென்று சாப்பிடுங்கள். இப்படி உணவு அரைக்கப்படும் போது இரைப்பைக்கு வேலையே எளிதாக இருக்கும். இதனால் எளிதாகவே உங்களோட உணவை அரைத்து ஜீரணித்துவிடும். இந்த முறை உங்கள் உணவு எளிதாக ஜீரணிக்க உதவும். மலமும் சுலபமாக வெளியேறும். 3வது, நீர்ச்சத்து. நீர்ச்சத்தானது உங்கள் உடலுக்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுக்கும். எனவே அதிக நீரை அறிந்து வரும்போது நார்ச்சத்துக்களை எளிதாக வெளியேற்றிவிடும். நஞ்சுகளை எளிதாக வெளியேற்றுகிறது. இது மலம் கழித்தல் சுலபமாக்குகிறது. மேலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஞ்சி டீயோ அல்லது நெல்லிக்காய் டீயோ இதெல்லாம் நீங்க வீட்டிலேயே போட்டு குடிங்கள். மலச்சிக்கல் தீரும். 4வது, பரோபயாட்டிக் உணவுகள். அதாவது நல்ல பாக்டீரியாக்கள் உடலில் நாம் பெருக்க வேண்டும். இதன் காரணமாக ஜீரண சக்தி மேம்பட்டு உடல் எடையும் வெகுவாக குறையும். எனவே நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளில் அடிக்கடி நீங்கள் எடுக்கக்கூடிய உணவில் தயிரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கடைசியாக சரியான நேரம் நீங்கள் சாப்பிடுவது மிக முக்கியம். நேரத்துக்கு நேரம் சரியாக சாப்பிடாமல் இருந்தால் ஜீரண பிரச்சனை ஏற்படும். எனவே 3 வேளையும் சரியாக சாப்பிடுங்கள். நேரம் தவறி சாப்பிடாதீர்கள். இதனால் உங்கள் உடலானது மெட்டபாலிசம் மாறுபட்டு வெயிட் கூட போட ஆரம்பித்துவிடும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்காவது அதே குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடுவதை பின்பற்றி வாருங்கள். நான் இப்ப சொன்ன இந்த 5 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஜீரண சக்தியை வந்து மேம்படுத்தும். உங்களுக்கு மலம் கழிப்பது வந்து சுலபமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல வீடியோக்களையும் ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.